வணக்கம். செல்வகுமாரின் அறுவடை, விதைப்பு, பூச்சி விரட்டி அடித்தல், உலர்த்தும் பணிகள், செங்கல் சூளை பணிகள், உப்பளப் பணிகள், பொதுப்பணிகள், சாலை பணிகள், அனைத்து கட்டுமான பணிகள் மற்றும் தூர்வாரும் பணிகள் அனைத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. 2025 ஜூன் 6 வெள்ளிக்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை. முதலிலே அறுவடை விவசாயிகளுக்கானது. வடமேற்கு நீராவி காற்றும் மேற்கு காற்றும் இணைந்து கிழக்கு காற்றின் சந்திப்பை ஏற்படுத்தி கொண்டு வரக்கூடிய 8ஆம் தேதி சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டங்களில் மழைப்பொழிவை தொடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மாலை இரவு நேரத்தில் அரை மணி நேரம் 1/4 மணி நேரம் மழை பொழிந்தாலும் மாலை இரவில் சற்று கனமழை பொழிவு தெரிகிறது. ஒருவேளை 8ஆம் தேதி ஆந்திர எல்லையோர பகுதிகளுக்கு மட்டும் பொழிந்துவிட்டு வடகடலோரத்தில் மட்டும் பொழிந்துவிட்டு போனாலும் கவலைப்படாதீர். மழையை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு, அறுவடை விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் அச்சுறுத்தும் மழை, அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழை வரக்கூடிய 9ஆம் தேதியிலிருந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் கிடைக்க போகிறது. மாலை இரவு நேர மழைப்பொழிவு, சற்று பரவலான மழைப்பொழிவு 10ஆம் தேதியிலிருந்து கிடைக்க போகிறது. 11ஆம் தேதி தென் மாவட்டங்களுக்கும் காற்று பகுதிகளுக்கும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உறுதியாக 9ஆம் தேதியிலிருந்து டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை உண்டு. தினசரி வடகடலோரம் வட உள் மாவட்ட பகுதிகளுக்கும் கர்நாடக ஆந்திர எல்லையோர பகுதிகளுக்கும் கேரள எல்லையோர பகுதிகளுக்கும் கொடுக்க இருக்கிறது. வரக்கூடிய 13ஆம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் கேரளாவிலும் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளிலையும் கனமழை பொழிவை கொடுக்க போகிறது. இவையெல்லாம் கருத்தில் கொண்டு வரக்கூடிய 8ஆம் தேதிக்குள் அறுவடையை முடித்திடுங்கள். 8ஆம் தேதி வடகடலோரம் வட உள் பகுதிகளில் வடகோடி பகுதிகளில் மட்டுமே, ஆந்திர எல்லையோர பகுதிகளில் மட்டுமே. ஆனால் 9ஆம் தேதி முற்றிலுமாக ஏற்பட போகிறது தலைகீழ் மாற்றம். 9ஆம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்கும் தெரிகிறது. 10ஆம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவலான மழை தெரிகிறது. மாலை இரவிலே கொடுத்தாலும் அரை மணி நேரம் வலுத்த மழை பொழிவு தெரிகிறது. 9, 10, 11, 12, 13 தென்மேற்கு பருவமழை. அப்பொழுது வங்கக்கடலோரம் சாரலாகவும் தூறலாகவும் வரும். 8ஆம் தேதிக்குள் விரைந்த அறுவடையை முடித்துக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதிர்ந்த நெல் தானியங்களை மட்டும் 8ஆம் தேதிக்குள் முடித்துக் கொள்ளுங்கள். அந்த 8ஆம் தேதிக்குள் முதிராததை அடுத்த நாள், அதாவது மாலை இரவு தான் மழை பொழிவு என்பதன் காரணமாக முதல் நாள் மழை பொழிந்திருந்தாலும் காய்ந்த பிறகு மாலைக்குள் அறுவடை செய்யலாம். ஆனால் சில இடங்களிலே நீர் தேங்கும் அளவிற்கு மழைப்பொழிவு 9, 10, 11, 12 தேதிகளிலே இருக்கும். கவலைப்பட வேண்டாம். வரக்கூடிய 16ஆம் தேதி வரை தான் இந்த சுற்றின் மழை. 17, 18, 19, 20 தேதிகளிலே நிகழ்வு வட மாநிலம், அது உள்பகுதிகள், அதாவது மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேச பகுதியை நோக்கி நகர்ந்துவிடும் என்பதனால காற்று குவிதல் என்பது திசை மாறி இருக்கும். இதனால் 16ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை மழையின் தீவிரம் தமிழ்நாட்டிலே குறைந்திருக்கும், பிற மாநிலங்களில் வலுத்திருக்கும். ஆக தமிழ்நாட்டிலே அந்த நாளிலே, அதாவது 8ஆம் தேதிக்குள் அறுவடை செய்ய முடியாவிட்டால் 9, 10, 11, 12 தேதிகளில் மதியம் வரை அறுவடை செய்ய முடியாவிட்டால் முதிர்ந்த நெல் தானியங்களை மட்டும் அறுவடை செய்யுங்கள். முதிராத நெல் தானியங்களுக்கு 16ஆம் தேதியிலிருந்து இடைவெளி கிடைக்கும் என்பதை நினைவில் கொண்டு 16, 17, 18, 19, 20 தேதிகளில் அறுவடைக்கு திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். அதற்கு பிறகு அடுத்த நிகழ்வு மழைப்பொழிவை தீவிரப்படுத்தும் என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள். அடுத்ததாக விதைப்பை பொறுத்த வரைக்கும் எந்தவித பெரிய அளவிலே பாதிக்காது. ஆனால் வரக்கூடிய 8ஆம் தேதி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கும் தெற்காந்திராவிற்கும் மழை இருக்கிறது. இதனை கருத்தில் கொண்டு 9ஆம் தேதி பரவலாக போகிறது மழை. 10ஆம் தேதி பரவலாக கூடுதல் பரப்பிலே கூடுதல் நேரம் கொடுக்க போகிறது. 11, 12 தேதிகளில் அனைத்து மாவட்டங்களுக்கும் இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு உங்களுடைய நிலத்தின் ஆழத்தன்மை, மண்ணின் தன்மை இவற்றை பொறுத்து
வரக்கூடிய 9ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரை பெய்யக்கூடிய மழை எந்த அளவிற்கு உங்களுடைய நெல்லின் உங்களுடைய தானியத்தை பாதிக்குமா, நிலத்தின் தன்மை, ஆழத்தன்மை, மண்ணின் தன்மையை கொண்டு நீங்களே முடிவெடுத்து திட்டமிட்ட விதைப்பு மேற்கொள்ள கேட்டுக்கொள்கிறேன். நாற்று விட்டிருப்பவர்களுக்கு இன்றும் நாளும் மழை வாய்ப்பு இல்லை என்பதை உணர்ந்திருங்கள். 6, 7 மழை வாய்ப்பு இல்லை. 8 வடகடலோரம் வட உள் பகுதிகளில் கடலூர், அதாவது விழுப்புரம், கள்ளக்குறிச்சிக்கு வடக்கே மட்டுமே. ஆகவே 8ம் பெரிதாக மழை இல்லை. 9லிருந்து தீவிரமடைய போகிறது. மாலை இரவு இடிமழை பொடிவாக. ஆக 9லிருந்து நாற்று விட்டிருப்பவர்கள் மாலை நேரங்களில் நாற்றை கூட்டும் என்பதனால 9ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதியிலிருந்து திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டிற்கு நாற்று விட்டிருந்தால் மாலையில் 8ஆம் தேதியை நீர் தேய்க்கணும். மாலையில் 9 அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை உண்டு. 10 பரவலான மழைப்பொழிவு உண்டு என்பதை நினைவில் கொண்டு நாற்று விடுதலுக்கு மழைப்பொழிவை வானிலை அறிக்கையுடன் இணைந்திருந்து நீங்கள் தண்ணீர் கட்டி கூட்டாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக உலர்த்துதலை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய 2 நாளைக்கு, இன்றைக்கு நாளைக்கு மழை வாய்ப்பில்லை. நன்றாக நிம்மதியாக உலர்த்தலாம். வரக்கூடிய 8ஆம் தேதி வடகடலோரம் வட உள் பகுதிக்கு மட்டும், 9ஆம் தேதி மாலை இரவில் அனைத்து மாவட்டங்களுக்கும், 10, 11, 12 வரைக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மாலை இரவு மழை, 13லிருந்து தென்மேற்கு பருவமழை என்பதை நினைவில் கொண்டு உலர்த்துதல், பூச்சி விரட்டு அடித்தலுக்கு 11ஆம் தேதி 12ஆம் தேதி வரை மாலை இரவு மழை என்பதையும், 13ஆம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை சாரல் மழை என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டுகிறேன். அடுத்தபடியாக பொதுப்பணிகள், கட்டுமான பணிகள் வரக்கூடிய 8ஆம் தேதி வடகடலோரம் வட உள்பகுதி, 9ஆம் தேதி மாலை இரவில் அனைத்து மாவட்டங்களுக்கும், 10 மாலை இரவிலும் அனைத்து மாவட்டங்களுக்கும், இப்படி 11ஆம் தேதி 12ஆம் தேதி வரை மாலை இரவு மழைப்பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஒதுக்கி பெய்தாலும் பரவலான மழைப்பொழிவாக மாறிவிடும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். இதனை கணக்கில் கொண்டு மாலை மழைப்பொழிவு தான். பகலிலே பில்லர் காங்கிரீட் போடலாம். பில்லர் குழி தூண்டினால் மட்டும் மாலை இரவு மழைப்பொழிவு 8ஆம் தேதியிலிருந்து இருக்கிறது என்பதையும், அது 16ஆம் தேதி வரை கொடுக்க இருக்கிறது என்பதையும் நினைவில் கொண்டு பில்லர் குழி தோண்டினால் உடனடியாக அன்றைக்கு மாலைக்குள் நீங்கள் காங்கிரீட் போட்டு முடித்து விடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். 9ஆம் தேதி கண்டிப்பாக மழை உண்டு. 10, 11, 12, 13, 14, 15, 16ஆம் தேதி வரை மழை இருக்கிறது. குறைந்தபட்சம் அரை மணி நேரம் 1 மணி நேரமாவது மழைப்பொழிவு கொடுக்க சாதகம் இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக உப்பளப்பணிகள் வரக்கூடிய 8ஆம் தேதி பழவேற்காட்டிற்கு மழை வாய்ப்பு உறுதி. தடா, ஆரம்பாக்கம், உப்பள பகுதிகளுக்கு 8ஆம் தேதி மழை வாய்ப்பு உறுதி. 8ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை உறுதி. தினசரி மாலை இரவில் தடா, ஆரம்பாக்கத்திற்கு மழை வாய்ப்பு இருக்கிறது, கனமழை வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தபடியாக மரக்காணத்திற்கு 9ஆம் தேதியிலிருந்து மாலை இரவு இடிமழை பொழிவு உறுதி. வேதாரண்யம் பகுதிகளுக்கும் 9ஆம் தேதியிலிருந்து மாலை இரவு இடிமழை பொழிவு உறுதி. 14ஆம் தேதி வரை அது உறுதியாக தெரிகிறது மாலை இரவில் ஆங்காங்கே. இதில் 9, 10, 11, 12 டெல்டாவின் கோடியக்கரை முனை வரைக்கும், வேதாரண்யம் வரைக்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது. 9, 10, 11, 12 தேதிகளில் 13, 14லும் மழை இருக்குது. ஆனால் உறுதியான மழைப்பொழிவு, சற்று பரவலான மழைப்பொழிவு வரக்கூடிய 9லிருந்து 12 வரை என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் மழை இருக்காது. தூறல், நனைக்கும் மழை, லேசான மழைப்பொழிவு இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்டு கொள்ள வேண்டும். தூர்வாரும் பணி ஜூன் 12ஆம் தேதி கண்டிப்பாக மேட்டூர் திறக்கப்படும். ஜூன் 12ஆம் தேதிக்குள் தூர்வாரும் பணியை முடித்து கொள்ள வேண்டும். கடைமடை பகுதி வரைக்கும் இந்த ஆண்டு நீர் செல்வதற்கு ஏற்ற தென்மேற்கு பருவமழை கேரளாவிலே உபரிநீர் திறக்கும் வகையில் இருக்கும் கண்டிப்பாக என்பதன் காரணமாக ஜூலையில் நல்ல நீர்வரத்து இருக்கும். கடைமடை வரை செல்லும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மேலும் வானிலை ஆய்வறிக்கையுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.